ஓம் நமச்சிவாய. சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வரலாறு மற்றும் மகிமைகளை சேஷபக்தை திருமதி பார்வதி மோகன் அவர்கள் தொடர்ந்து அளித்து வரும் நிலையில், அதே காலகட்டத்தில் சத்குருவோடு தொடர்புடைய ஸ்ரீ ரமண பகவான் அவர்களின் பெருமை மற்றும் மகிமைதனையும் தெரிவிப்பதோடு, மகான் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகளின் பெருமைகளையும் மற்றும் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளை பற்றியும் இப்பதிவில் கூறுகிறார். அவைகளை கேட்டு இன்புற்று இறையுருள் பெறுவோமா? கம்பத்தளியான் கோயிலை பத்தி சொல்லணும்னா, கம்ப சக்தி எல்லாம் முடிஞ்சது தெரியும். பிரபுடதேவராயன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட சம்பந்தாண்டான்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், பெரிய அவரும் ஒரு புலவர் மாதிரி இருந்தார். அவர் அருணகிரிநாதர் மேல ரொம்ப காழ்ப்புணர்ச்சி ஜாஸ்தி. அருணகிரிநாதர் முருகர்கிட்டயே பேசியிருக்காரு, முருகரே வர வச்சிருக்காருன்னு அவரை மட்டப்படுத்தணும்னு என்ன பண்றார், பிரபுடதேவராயன் அந்த ராஜா கிட்ட இவர் முருகரை காமிக்கிறேங்கிறார், பொய் சொல்றார், அதனால முருகர் தான் வரமாட்டாரு அப்படின்னு அருணகிரிநாதர் கிட்ட கேட்கிறாரு, நீ முருகரை காண்பிக்க முடியுமா? நான் காமிக்கிறேன்னு அவர் அருணகிரிநாதர் சொல்றார். அப்போ திருவண்ணாமலையில இந்த கம்பத்தளியான் கோயில் இருக்கு, அந்த இடத்துலதான் என்ன பண்றாரு, இவர் முருகரை மேல பாட ஆரம்பிக்கிறார் அருணகிரிநாதர். சம்பந்தாண்டால் இந்த பிரபுடதேவ மகாராஜா மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கா, முருகர் வரவே இல்லை. உடனே அருணகிரிநாதர் தன்னோட ஞான கண்ணுல பாக்குறார், அம்பாள் அந்த முருகரை குட்டி குழந்தைய அப்படியே பிடிச்சிட்டு இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தான். இறுக்கமா பிடிச்சிடணும்னு பாக்குற, ஓஹோ அம்பாள் இப்படி பிடிச்சிருக்காங்க. அம்பாள் ஸ்தோத்திர பிரியா நமக்கான லலிதா சஹஸ்ரம் வரும். அம்பாளுக்கு அந்த ஸ்தோத்திரம் சொன்னா மயங்கிடுவாள், நம்ம கிட்ட ஓடி வந்துருவா. இயல்பாவே அவ தாயோட இறக்கப்படுறவ இல்ல, அதுலயும் ஸ்தோத்திரம் பண்ணா ரொம்ப வந்துருவா உடனே. அப்பதான் அந்த தேவேந்திர சங்க வகுப்புன்னு அருணகிரிநாதர் எழுதியிருக்கார். அந்த தேவேந்திர சங்க வகுப்புல அழகா ஒரு அம்பாளை பத்தி வரிசையா அதுல சொல்லுவா. அந்த தேவேந்திர சங்க வகுப்பு பாடுறார் அவர். அத பாடினோன்னு அம்பாள் அப்படியே மெய் உருகிடுறா. முருகரை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த முருகர் இறுக்கி பிடிச்சத அப்படியே கொஞ்சம் கைய லூஸ் பண்ணிடுறா. உடனே இதுதான் சாக்குன்னு முருகர் என்ன பண்றார், அப்படியே மயில் ஏறி அந்த கம்பத்துல அப்படியே பிரசன்ன ஆயிடுறாரு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தரத்துக்கு. அப்ப பார்த்தோன்னே ஓ முருகர் எப்படி வந்தார் அப்படி சொல்லிட்டு, என்ன சம்பந்தாண்டான் அம்பாள் தீவிர பக்தன். அவன் ஏதோ ஒரு அம்பாள்கிட்ட சொல்லி, நான் உன்னை எத்தனை நாள் நான் பூஜை பண்றேன், நீ நான் தான் ஜெயிக்கணும், நீ அருணகிரிநாதருக்கு முருகர் அனுப்பாம நீ டைட்டா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அம்பாளும் அப்படிதான் இருக்கா, அவளோட வாக்கு கட்டுப்பட்டு. ஏன்னா அவன் நிறைய ஸ்தோத்திரம்லாம் பண்ணி இருக்கான் இல்லையா, அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கான். ஆனா அருணகிரிநாதர் பாடுறது மே மறந்துட்டான். தரணியில் அரணிய முரணிய நூடல் தனி நகநூதி கோடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடோந்து பயங்கிரி. தரணியில் அரணிய முரணிரணிய நூடல் தனி நகநூதி கோடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடிந்து பயங்கரி. தமருக பரிபுரம் ஒளி குட நடனவில் சரணிய சதுர்மரி தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை. சரிவழி வீரி சடை எரிபுரி வடி வீணல் சததள மூகூலித தாமங்குசவிந்திரு தாளாந்தர அம்பீர். அப்படியே கடகட வரும். அது அப்படியே அம்பாளை பத்தி அப்படியே அவர் சொல்ல அம்பாள் அப்படியே அந்த கொடிய இருக்கிறவன்ட்ட இதான் சொல்லிட்டு முருகர் அப்படியே மயில் மேல ஏறி அந்த கம்பத்துல இது. அதனால்தான் அதுக்கு கம்பத்திளையான் கோயில்னு பேரு. இன்னும் அருணாச்சலத்துல கம்பத்திளையான் விழுது சிவபெருமான் சந்நிதிக்கு பக்கத்துல கம்பத்திளையான் கோயில்னு இருக்கு. அங்க கம்பத்துல முருகர் ஆவிர்வச்சது இருக்கு. உள்ளுக்குள்ளே சன்னிதானம் இருக்கு. அந்த மண்டபத்திலே சேஷாதி சுவாமியில எங்க தங்கினாரோ அந்த இடத்துல சேஷாதிரி சுவாமியோட படம்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏத்துறது இன்னும் இருக்கு அங்க நடக்கிறது. அப்போ முருகர் அந்த இடத்துல வந்தது இருக்கு. அதே மாதிரி கிளி கோபுரம்னு அருணாச்சலத்துல இருக்கு. இப்ப அருணகிரிநாதர் காமிச்சுட்டாரா, உடனே சம்பந்தாண்டருக்கு இன்னும் ஜலசி வந்துருது. எல்லாம் சுவாமிய நமஸ்காரம் பண்ணி சுவாமியே பிரத்யட்சமா இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பொறாம இது இருக்கு. பிரபுட தேவராஜனுக்கு கண்ணு அந்த முருகரோட பிரகாசத்தை பார்த்தோன்னே இந்த கண்ணு ஒளி போயிடுது. உடனே சம்பந்தாண்ட சொல்ற, தேவலோகத்துக்கு போய் பாரிஜாத பூ கொண்டு வந்தானா கண்ணு இதாகும், அருணகிரிநாதருக்கு தான் சக்தி இருக்கே, முருகரையே கூட்டி காமிச்சிட்டாரு, அதனால அவரையே போய் கொண்டு வர சொல்லுங்கன்னு விட்டுவிடும்.
உடனே அருணகிரிநாதர் முருகரை காமிச்சனாலதானே வந்தனாலதானே கண்ணு போச்சு, நானே அதை ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன்னு அவர் என்ன பண்றாரு, தன்னோட உடம்ப வந்து மேல அருணாச்சலத்துல மேல போய் 9 நிலை ராஜகோபுரம் எல்லாம் சொல்றோம், அப்பல ஒரு நிலையில போய் தன்னோட உடம்ப வச்சுட்டு கிளி ரூபமா மாறி போய் தேவலோகத்துல போய் பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துட்டு வர போறார். போய் பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துட்டு அப்படியே கந்தரமதி பாடினே வர, பாரிஜாத பூ கொண்டு வந்து பிரபுடதேவராயனுக்கு போட்டேன்னா அவர் கண்ணு வந்து ஒளி வந்துருச்சு. இதுக்கு நடுவுல இந்த பொறாமக்காரன் சமந்தாண்டார் என்ன பண்ணா, அவரோட தேகத்தை வந்து கூடு விட்டு கூடு பாயிற முறையில தானே போயிருக்காரு கிளி ரூபத்தை எடுத்துட்டு. மேல கோபுரத்துக்கு போனா அருணகிரிநாதர் பாடி இருந்தாலும் அது எரிச்சிருங்க சொல்லிடுறார். அருணகிரிநாதர் பாவம் பாரிஜாத பூ எடுத்துன்னு வந்து பிரபுட தேவராஜன் கண்ணே கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்குறாரு தன்னோட தேகம் இல்லை. அப்புறம் அவர் அப்படியே பறந்து கந்தரபதி மறுபடியும் பாடிட்டு போய் முருகப்பெருமானோட கையில வந்து இந்த தண்டுல வந்து ஒரு கிளி இருக்கும், அதுதான் அருணகிரி பெருமான சுவாமி வந்து அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்த கம்பத்துளியான் கோயில் முருகனை பத்தி ஒன்னும் சொல்லணும்னா, அங்க ஒரு செங்கல்வராயன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை ஒரு வக்கீலா இருந்தார். அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அருணாச்சலத்திலேயே இருந்துட்டாரு. இப்ப சேஷாதி சுவாமி மேல அவருக்கு வந்து ரொம்ப பக்தி ஜாஸ்தி. அவர் வந்து முருகன் கிட்டேயே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பூஜை பண்ணிட்டு அந்த கம்பத்துளியான் கோயிலே இருந்தார். ஒரு நாளைக்கு அந்த இவருக்கு தெரிஞ்ச அந்த செங்கல்வராயனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார். அவரோட பொண்ணுக்கு ரொம்ப உடம்பே முடியல, ரொம்ப வியாதி, அவளுக்கு சரியாக மாட்டேங்கிறது. அப்போ அவர் என்ன பண்றார், சேஷா சுவாமியில எங்கேயோ தெரிவாரு, அருணாச்சலத்துல கண்டே பிடிக்க முடியாது. 4 நாள் தங்கினா கூட சுவாமியில எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சுவாமியில வரலேண்டி இவர் என்ன பண்ணாரு, தன்னோட குருவை மனசுல நினைச்சுட்டு முருகப்பெருமான் மேல ஒரு வெண்பா எழுதி வச்சு, இந்த குழந்தைக்கு பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியா போகணும்னு முருகர்கிட்ட வச்சுட்டு நகரார். பார்த்தனா சேஷா சுவாமியில வர்றார். சுவாமிகளே, நீங்க குருநாதா, நீங்க இல்லாதனால நான் வந்து ஒரு வெண்பா எழுதி உங்களை வேண்டின்னு நான் வந்து இந்த பாட்டு எழுதினேன்னு சொன்னேன்னு சுவாமிகள் அதை வாங்கி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு, அங்க போய் முருகர்கிட்ட போய் வாசிச்சு காமி அப்படின்னா அந்த வெண்பா கொடுக்குறார், பாடுறார். அந்த செங்கல்வராயன் சுவாமியில நினைச்சுட்டு எழுதினது முருகர்களோட வெண்பா அது. செம்முருகா நின்னடியே சேர்ந்த பிணியாளர் இம்மையிலே நோயற்று இனிது இருந்தார், எம்மையா இம்மொழி மெய்யாகில் இக்குழவி மீனாட்சின்னு அந்த பொண்ணு பேர், பூரண குணநலம் இன்று அடையச்சை அப்படின்னு அந்த வெண்பா எழுதின சுவாமி. அதை போய் அவாட்ட கொடு, இதை படிக்க சொல்லு, விபூதி இட்டுக்கு சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். அதே மாதிரியே அவளுக்கு சரியா போயிடுத்து. இன்னும் சேஷாதி சுவாமியோட பக்தர்கள் எல்லாம் எந்த குடும்ப ஃபேமிலி எங்கே இதானாலும் இந்த செம்முருகா வந்து எல்லாரும் சொல்றத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா. அவர் வந்து கொரோனா வந்தபோது சுவாமிகள் வந்து சூஷ்ம பிரதேசத்துல வந்து அவர் சொன்னார், எல்லாரும் இந்த செம்முருகாய நிறைய தடவை சொல்லுங்க, அந்த செம்முருகாவை உலகத்துல இருக்க எல்லா மக்களும் நல்லபடியா குணமாகணும் பிரார்த்தனை பண்ண சொன்னார். அது மாதிரி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணா. அந்த செம்முருகா ஸ்லோகம் வந்து ரொம்ப விசேஷமான அந்த கம்பத்துளியான் கோயில நடந்தது. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து ரொம்ப முருக பக்தர், சேஷாசுவாமி மேலே பக்தி ஜாஸ்தி. ஆனா அவ சஷ்டிக்கு என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு ரொம்ப விரதம் இருந்து ஒரு சொம்புல நல்லா பால்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கம்பத்துளியனாருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எடுத்துன்னு வந்தா. வழியில நம்ம சுவாமிகள் பார்த்தேன். சுவாமிகள் என்ன நம்மள மாதிரி டெய்லி காத்தால எல்லாம் சந்திரிகா சோப்பு ஹமம் சோப்பெல்லாம் குளிச்சுட்டு அழகா வாஷிங் மிஷின்ல துவச்சுன்னு நல்லா வெள்ளை வெளுக்க இது கட்டிட்டு அதை மாதிரிலாம் சுவாமியில இருக்க மாட்டேன். அவர் மனசு தூய்மை, அதனால வெளியில பார்த்தானா தூய்மை இல்லாத இருப்பார். நம்மளுக்கு எல்லாம் வெளியில எல்லாம் செண்டு போட்டுட்டு எல்லாம் இருக்கோமே தவிர உள்ளுக்குள்ள வந்து எல்லா அசுத்தமும் இருக்கு. மகான்கள்லாம் உள்ள வந்து பியூரா வாழும். எதிர்க்க வர வந்துட்டு என்ன பண்றாரு, அவகிட்ட இருந்து பாலை வாங்கி கடகடான்னு குடிச்சுட்டு கொஞ்சம் மீதியை வச்சுட்டு இதை நீ குடி அப்படிங்கிறார். அவ பார்த்தா என்னடா அது, இது நம்ம பக்தியோட முருகனுக்கு கொண்டு வரேன், இவர் வாங்கி பிடுங்கி குடிக்கிறாரே சொல்லிட்டு என்ன பண்றா, அவ இப்படி பண்ணிட்டியே, நான் சஷ்டி விரதம் இருந்து முருகருக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்துட்டேன்னு கோவப்பட்டு திரும்பி வீட்டுக்கு போய் கடையில மீதி பாலை கொட்டிட்டு அவ குடின்னு சொன்னாரு. மகான் சொல்றாரு, குருநாதர் குடி, தன்னோட உச்சிஷ்டத்தை குடிங்கிறாரு. எவ்வளவு இது, அது தேவாமிரதத்தோட ஒசந்தது இல்லையா? அதை குடிக்காம அவ என்ன பண்ணிட்டா, இதான் மாயைகள்லாம் மறக்கிறது, நம்ம செய்த பாவம் அந்த நல்லதுக்கு பின்பற்ற முடியறது இல்லை. உடனே அவ என்ன பண்ணினா, வீட்டுக்கு கொண்டு வந்து பாத்திரத்தெல்லாம் எல்லாம் போட்டு தேய்ச்சி புளி போட்டு தேய்ச்சி எல்லாம் மணி கமுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா சாமியில திட்டிலே இருக்க.
மறுநாளைக்கு ஏதோ வரும்போது சுவாமியோட பார்த்தோன்னே, ஏன்னா டெய்லியே சுவாமியோட நமஸ்காரம் பண்ணி பழக்கம் அவளுக்கு. சுவாமியோட பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும். சுவாமியோட சொல்றாராம், ஓ வீட்டுக்கு போனியா, என்னை திட்டிகிட்டே இருந்தியா, பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கமுத்திட்டியா, போ 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 இனிமேல் வராத, போ போன்னு அவளை திட்டிடும். அவளும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் சுவாமியோட நமஸ்காரம் பண்ண போனா வரும்போது சுவாமியோட விரட்டிகிட்டே இருந்தாலும். உடனே எப்படிடாப்பா இவருக்கு தெரிஞ்சது, நம்ம வீட்டுல போய் கழுவி சுத்தம் பண்ணி இவரை திட்டினதெல்லாம் இவருக்கு தெரியறதேன்னு சொல்லிட்டு பண்ணாலும் அவ கன்னத்துல அப்படியே அழுக்க அடிச்சுட்டான் சுவாமிகளுக்கு முன்னால. மன்னிச்சிருவோம் குரு சேஷாதி சுவாமியே, நீ மன்னிச்சிருன்னு சொல்லி பழுக்க கடத்துல அடிச்சிடணுன்னு சுவாமிகள் மனசு குளிஞ்சு குருநாதர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா, சுவாமி கிட்டயே மன்னிப்பு கேட்கலாம். குருவெல்லாம் பொறுத்த வரைக்கும் குரு சொன்ன பேச்சு கேட்கணும். நம்ம என்ன சொன்னாலும் குரு பேச்சு தட்டக்கூடாதுன்னு இருக்கு. அப்போ அவர் கருணை கொண்டு அவர் காமாட்சி ஸ்வரூபனே, அதனால மன்னிச்சு அவளை ஆசீர்வாதம் பண்ணலாம். இந்த மாதிரி இப்ப இந்த கம்பத்திலையான் கோயில இது ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி அருணாச்சலத்துல ஒண்ணு சொல்லணும்னா பாதாள லிங்கம். அந்த பாதாள லிங்கத்துல என்னாச்சுன்னா, சேஷாதிரி சுவாமிகள் ஒரு நாளைக்கு இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் ரமண பகவான் அவ அப்பா இறந்த போது அவ அப்பாவோட பாடி கிடக்குது. அப்பனா அவ அப்பா எங்க போயிருப்பான்னு விசாரணை பண்றார். அதே மாதிரி மாடிக்கு போறார். நான் இப்ப இறந்து போயிட்டேன், என்னோட ஆத்மா இப்ப எங்க இருக்கு, அப்பனா நான் யாரு, நான் இங்க நிக்கிறேனே நான் யாருன்னு இப்படியே தத்துவ விசாரத்துல நான் யாருங்கிற தத்துவத்துல இருந்து அவரே என்ன பண்றாரு, அப்படியே அருணாச்சலத்துக்கு அப்படியே நடந்து போயிட்டார். அவருக்கு வழி தெரியல. திருவண்ணாமலைக்கு போற ரயில் பாதையிலேயே நடந்து போனாராம். அந்த தண்டவாளத்திலேயே அப்படியே நடந்து போய் திருவண்ணாமலைக்கு வந்தவர் ரமண பகவான். வந்தோடனே திருவண்ணாமலேஸ்வரரை பார்த்தார், அவ்வளவுதான். உடனே குளத்துல குளிச்சார். அப்படி ஒரு பாழடைஞ்ச அந்த லிங்க குகையில போய் உட்காந்துட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கார். அந்த குகையில இருக்கிற புழு பூச்சி எல்லாம் அவரோட உடம்ப பதம் பார்க்கறது ஒன்னும் அசந்துல. அவ்வளோ ரமண ஒளி இல்லையா அவரு. அப்படி அவர் ஞான வைராகியத்தை வளர்த்துட்டு இருக்கார். அப்போ சேஷாதிரி சுவாமியில என்ன பண்றார், அவர் தான் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. அப்படியே அந்த பக்கமா வரும்போது தன்னோட குழந்தைய பாக்குறாரு. ஓ இவர் வந்திருக்காரா அப்படி சொல்லிட்டு அப்படியே பாதுகாக்கிறார். அவரோட அந்த ஜபம் அந்த ரீச் ஆகணும் இல்லையா, அவரை அதை ரீச் ஆகிற வரைக்கும் அப்படியே பாதுகாத்துட்டே இருக்காரு. அடிக்கடி அப்படியே போயிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னா, நிறைய பசங்களாம் என்ன இந்த உள்ளுக்குள்ள இந்த குகையில ஒரு ஆள் உக்காந்துட்டு இருக்கான், டேய் நம்ம கல்லெடுத்து தெரியலாம் இவர் என்ன பண்றா பாக்கலான்னு கல்லெல்லாம் எடுத்தோடனே அப்போ கூட ரமண பகவான் அசஞ்ச வேலை. அந்த சமயம் பார்த்து சேஷாசிரமன்கிட்ட என்னடா பண்றீங்க பசங்கன்னா, அந்த பசங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போய் அவர் கல்லெல்லாம் சாமிள் மேல அடிபடாம சாமியில போய் முன்னால் நின்று பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அந்த பசங்களை ஒளிஞ்சுக்கிறது, மறுபடியும் சேஷாசாமி மேலேயும் சேர்ந்து கல்லை தூக்கி வெளியே பாக்குறது குகைக்குள்ள. அப்போ அந்த வழியா ஒரு முதலியார் வேற அவர் என்ன பண்ண, டே என்னடா பண்றீங்க பசங்க உள்ளுக்குள்ள போனோன்னு பார்த்தானா, சேஷாசாமி உள்ளுக்குள்ள சிரிச்சுட்டே வராலாம். என் குழந்தை அங்க தவசு பண்றது, அந்த குழந்தைய வாழலாம் சீன்றா, அந்த குழந்தைக்கு ஆன வைத்தியத்தெல்லாம் பாருங்க. உடனே அங்க பார்த்தா எல்லாரும் ரமண பகவான் பார்த்தா அப்படியே ரத்தம் சீடு எல்லாம் அந்த பூச்சிகைகள்லாம் கடிச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. பாறையோட பாறையா அத்தனை கடிச்சிருக்கு. நம்மளதான் ஒரு கொசுக்கள்லாம் ஒரே அந்த கொசுவை அடிச்சிருவோம். ஒரு எறும்பு கடிச்சா அதை நெசுக்கி தூக்கி போட்டுருவோம் இல்லையா. ஆனா அவர் ஒண்ணுமே இல்லாம அந்த ஆன்ம நிஷ்டையில இருக்காரு. எத்தனை ஆன்மாக்களுக்கு அவர் பக்குவப்படுத்திருக்காரு. அப்பா அவரோட ஆன்மா எவ்வளவு பக்குவப்படணும், அந்த நிஷ்டை, அந்த யோக நிஷ்டை அவருக்கு. அப்போ அவர் அப்படியே தூக்கவே வரலையாம். கம் போட்டு ஒட்டின மாதிரி அந்த பாறையோட பாறையா அந்த சதையெல்லாம் ஒட்டின்னு கஷ்டப்பட்டு அவரை தூக்கின்னு போய் சாதுக்கள்லாம் இருக்கிற இடத்துல போய் அவருக்கு பச்சிலை இதெல்லாம் போட்டு அவருக்கு அந்த பொண்ணெல்லாம் சுத்தப்படுத்தி அப்புறம் அவரை அப்புறம் எல்லாரும் அவருக்கு நிறைய சிஷ்ய கொடிகளா இருந்தா அவரை நல்லபடியா அவரை காப்பாத்தினா. அப்புறம் அவரை ஆசிரமெல்லாம் வச்சிருந்தாரு. அவளையெல்லாம் அவ கூட எல்லாம் அவர் நிறைய பகவான் வழிகாட்டினா நிறைய பேருக்கு, நிறைய ஃபாரினர்ஸ் அவாவா நிறைய மகான்கள், நிறைய சுவாமிகள், நிறைய பேர், சச்சிதானந்த சுவாமிகள், வெள்ளிமலை சுவாமிகள், யோகிகள்லாம் நிறைய பேர் அவர்கிட்ட ஞானோபதேசம் வாங்கினவா. ஆண்டவன் பிக்கி அம்மா, நிறைய பேர் சொல்லிட்டே போலாம். ரமண பகவானோட ஆட்கொள்ளப்பட்டவர் நிறைய பேர் இருக்கா. அப்பேற்பட்ட மகான் பாதாள குகையில இருந்தான்னா அவரோட தேகம் படுத்துனா என்ன ஆன்மா இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. இவர் ரமண பகவானா ரமண ஒளியா பிரகாஷம் ஆகணும்னு இந்த தாய் உள்ள இந்த காமாட்சியா நடமாடுற சேஷாசாமிக்கு நினைச்சார். உடனே என்ன பண்ணாரு, அவர் வெளியில கூட்டின்னு வரணும், இவன் இந்த ஆத்மா உலகத்துக்கு பயன்படணும் சொல்லிட்டு அங்கேயே அழிய விடாம காப்பாத்தி அவரை ரமண பேரொழியா ரமண ஒளியா உலகத்துக்கு பிரகாசம் பண்ணவர் சத்குரு சேஷாதிரி சுவாமி.
அவரை அந்த முதலியாட்டு சொன்ன என் குழந்தை அப்படி இருக்குன்னா இவர் காமாட்சி, அவர் முருகன் வேலவர். அதான் அவர் ஒரு தண்டு ஊண்டின்னு கோமண ஆண்டி தான். 19 இந்த வயசுல அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்ததுலேருந்து அவர் கோமணம் தான். அவர் மறையிற வரைக்கும் ரமண பகவான் வந்து கோமணம் தான். அவரை பழனி ஆண்டின்னு தான் சொல்லுவார். தலையில மட்டும் அடிச்சுட்டு அன்னைக்கு இன்னைக்கு அப்படியே தான் இருந்தார். அதனால அவருக்கு வந்து அவர் முருகர். நம்ம சேஷாதிரி சுவாமி வந்து அம்மா தானே குழந்தைய காப்பாற்றதுனால அவர் காப்பாத்திருக்கார். அவர் மட்டும் அப்படியே போயிருந்தானா அப்படியே எலும்பும் தோலுமா அப்படியே எலும்பு கூட உட்காந்துட்டு இருப்பார் தவசு பண்ணிட்டு. இதுக்கு ஒரு இது என்னன்னா, வள்ளிமலை சுவாமியோட வள்ளிமலை ஆசிரமத்துக்கு நான் போயிருந்தேன். அங்க பார்த்தோன்னா வள்ளிமலை சுவாமி வந்து அங்க பார்க்கும்போது அவர் ஜபம் பண்ண அங்க போகும்போது வள்ளிமலைக்கு போகும்போது 3 பேரோட எலும்பு கூட இருந்ததும். அவர் பார்த்தார் இந்த 3 எலும்பு கூடும் ஏதோ யோகிகளோட எலும்பு கூட சொல்லிட்டு அதை மண்ணில் பறிச்சு வச்சாங்க. அந்த மண்ணில இருந்து 3 விருட்சம் வந்திருக்கு. ஒண்ணு வேப்ப மரம், ஒண்ணு அரச மரம், ஒண்ணு வில்வ மரம். 3 இது இன்னும் அங்க இருக்கு. அப்ப அது மாதிரி ரமண பகவான் ஆயிடுவார். ஆனா ரமண பகவான் அப்பேற்பட்டவரா? அவர் வந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் ரமண ஒளி காட்ட வந்தவர். அதனால சேஷாதிரி சுவாமி என்ன பண்ணாரோ அவரை வந்து உலகத்துக்கு காட்டின உத்தமர். அதனால நான் சொல்லுவேன், சேஷாதிரி சுவாமி ரொம்ப கருணை வள்ளல். அவர் வந்து தான் எளிமையா இருந்தார். அதாவது சொல்லுவார்ல, தம்மிலும் தம் மக்கள் மிக்காருன்னு. உலகத்திலேயே அப்பா அம்மாவுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளை விட நம்ம குழந்தைகளோட பெருமையை கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இப்ப சிவனுக்கு வந்து பிரணவத்தோட அர்த்தம் தெரியாம கிடையாது. தன்னோட பிள்ளை வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டுதான் அவர் வந்து சொல்லுப்பா உனக்கு தெரிஞ்ச பிரணவம் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொன்னார். ரமண பகவான் வந்து அவருக்கு கையில இது கேன்சர் கட்டி வந்து அப்படியே அவருக்கு அனுசேஷியாலாம் போடாமே அப்படியே கையில ஆபரேஷன் பண்ணா அவர் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அந்த புண்ணுலாம் புழுவெல்லாம் அப்படியே உழுமா. மறுபடியும் கீழே விழுந்த புழுவை மறுபடியும் அதுக்கு கைக்குள்ளேயே போட்டு பாரு அந்த புண்ணுலயே. இப்படி மறுபடியும் போடுறே உங்களுக்கு வலிக்குன்னு பக்தர்கள்லாம் கேட்டா, என்னோட தேகம் அதுக்கு பசிக்கு சாப்பாடுனா இருக்கட்டுமே அப்படிம்பாங்க. அவ்வளோ வைராகியசீல ரமண பகவான். அப்படி வந்து அப்ப சொல்லுவாராம், இது ஏன் வந்து இந்த புழுவெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா, நான் அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணும்போது இந்த புழுவெல்லாம் அன்னைக்கு கிடைச்சதுல அதனோட இதுதான் அப்படியே சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ணா அந்த பக்தர்கள்லாம் நீங்க வந்து பெட்ல தான் படுத்துக்கணும், உங்களுக்கு ஆபரேஷன் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ரமண பகவானுக்கு ஒரு பெட்டு போட்டோன்னே ரமண பகவான் எல்லாரும் கூட்டி சொல்லிட்டு அதை காமிச்சோன்னா சொன்னாரா ரமண பகவான், எனக்கு தெரியும் இதுக்கு படுக்கிறதுக்காக நீங்க போட்டிருக்காரு. நான் என்ன பற்றற்ற சேஷாதிரி சுவாமிடா நானு, எனக்கு தெரியும் இது எனக்கு தான் போட்டிருக்காரு அப்படின்னு. அது மாதிரி சேஷாதிரி சுவாமிடா அவர் வர்ணிக்காதுல அவர் சொல்லுவார், நான் கூட எனக்கு அது பண்ணணும் இதை பண்ணணும் சக்குன்னு பண்ண மாட்டேன். ஆனா சேஷாதிரி சுவாமிக்கு அருள் சுரக்காம இருக்கவே முடியாது அவர் அப்படின்னு சொல்லி ரமண பகவானே சொல்லியிருக்காரு. அப்படின்னு அந்த சுவாமியோட வரலாறு எழுதின அந்த குழுமணி நாராயண சாஸ்திரிகள் ரேணுமாமா பதிவு பண்ணியிருக்கார் ரமண பகவான் சொன்னதை. அதே மாதிரி சேஷாதிரி சுவாமி சித்தியாகும் போது ரமண பகவான் அங்க விஜயம் பண்ணி அவர் எல்லா காரியத்தையும் பண்றதுக்கே ஹெல்ப் பண்ணி அப்படி தபோவன ஞானானந்தர். அதே மாதிரி சேலம் ஸ்கந்தாசிரம ஸ்கந்தானந்த சுவாமிகள் பாடினாரோ எழுதினாரு அவர் அந்த யோகி. அது மாதிரி நிறைய பேரை வந்து சேஷாதிரி சுவாமியை வந்து கை தூக்கி விட்டுருக்கார். இப்ப சேஷாதிரி சுவாமிகள் வந்து ஒரு நாளைக்கு திருவண்ணாமலையில வந்து ஓடவே இல்லை. ஒரு பள்ளத்துல மாட்டின்னு அதை எடுக்க முடியல, ஏதோ ரிப்பேரு, அந்த மோட்டர்லாம் ஏதோ ரிப்பேர் ஆச்சு. அந்த பக்கமா அந்த சேஷாதிரி சுவாமிகள் என்ன பண்ணாரு, அந்த தேரை தொட்டார். அதை வந்து கடலை தொட்டு இது பண்ணார். அப்படி அதை தட்டி போ அப்படின்னாரு. உடனே அந்த தேர் வந்து மூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு தேர் பண்ணி கொடுத்தாரு. சுவாமியோட சொல்லிட்டாராம், இதுல லட்சுமியோட வாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பார்த்தானா அது ஒரு அடுத்த நாள் என்னவோ தீப்பத்தி எரிஞ்சு எடுத்தோம். அது மாதிரி சுவாமிகள் எல்லாமே சொல்லுவார். அதே மாதிரி மதுரை மீனாட்சி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேஷாதிரி சுவாமியை போய் பார்க்க திருவண்ணாமலைக்கு. அப்பதான் அவனை குழந்தை பிறக்கணும் கனவுல சொல்லி சேஷாதிரி சுவாமியை பார்க்க வந்து அவ 2 பேரும் சேஷாதிரி சுவாமியை பார்க்க வந்து, ஓ மீனாட்சி அனுப்பினாளா அப்படின்னு கேட்டாரான் இங்கிருந்து. அது மாதிரி சேஷாதிரி சுவாமிகள் வந்து திருவண்ணாமலையில நிறைய செய்திருக்காரு. போலூர் விட்டோபா சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த மெட்ராஸ்ல தான் டெய்லரா இருந்த அவரும் ஞானத்தால உந்துவிக்கப்பட்டு அந்த போலூர்ல இருந்தார். அங்க அப்படியே வயல் படுத்து போறோம். அப்படியே சேட்டை பண்ற பசங்களாம் அவரெல்லாம் வாயிலெல்லாம் இரும்பு ராடெல்லாம் போட்டு கொடுத்தோம். அப்ப கூட அவர் வந்து விட்டால அப்படியே சொல்லுவாராம். அதனால அவர் பேரு போலூர் விட்டோபா சுவாமி, விட்டோபாம்பார் அவர்.
அந்த விட்டோபா சுவாமிகள் சித்தியா ஆகும்போது திருவண்ணாமலையில சேஷாதிரி சுவாமிகள் அப்படியே நடந்துடும்போது சொல்லலாம், அதோ விட்டோபா போறானே, ஜோரா போறானே, ஜம்முன்னு போறானே அப்படின்னு திருவண்ணாமலையில சொல்லலாம். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுதான் விட்டோபா சுவாமிகள் சித்தி ஆயிட்டாருன்னு டெலிகிராம் வந்து திருவண்ணாமலையில யாருக்கோ கிடைச்சதான். அப்போ சேஷாதி சுவாமிகளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டாராம். அதே மாதிரி பள்ளிமலை சுவாமி செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரோட அனுகிரகத்தால அவ அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர். மைசூர் மகாராஜாட்ட சமையல்காரராக இருந்தாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளா இருந்தது. முதல் வைஃப் இறந்து போயிட்டா, 2வது கல்யாணம் பண்ணா. அப்புறம் எல்லா குழந்தைகளும் இறந்து போனா, எல்லாம் பண்ணினா அவர் ரொம்ப வாழ்க்கையில விரக்தியாகி எல்லாம் இருக்கும்போது அவருக்கு தமிழ் படிக்க தெரியாது. அவர் ஒரு தடவை படிக்கணும் ஆசைப்பட்டு பழனிமலைக்கு போனார். பாட்டு பாடின அம்மா கிட்ட பாட்டை எழுதிட்டு திருப்ப எழுதிட்டு படிக்க தெரியல. ஒரு பையன் வந்து அவருக்கு வந்து அது பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தான். தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கத்துண்டு 400 பாட்டுக்கு திருப்புகள் மேல பாடினாராம். அந்த வள்ளிமலை சுவாமி அர்த்தநாரீஸ்வரன் அவர் பேரு. அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்தாரு. அப்புறம் ரிஷிகேசம் போனாரு. அப்புறம் திருவண்ணாமலைக்கெல்லாம் வந்தாரு. ரமண பகவான்கிட்ட இருந்த திருப்புகள்லாம் பாடி காமிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்போ ஒரு நாளைக்கு ரமண பகவான் என்ன பண்ணாரா, சீக்கிரம் கீழே போன்னு விரட்டினாராம். இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்தான் அர்த்தநாரிக்கு. என்னடா அது இத்தனை பேர் சிஷ்யர்கள் இருக்கா, ரமண பகவான் என்னையும் மட்டும் துரத்தி விடான்னு கஷ்டப்படலாம். கீழே போனாலும் பார்த்தானா கீழே இறங்கும்போது அருணாமலையிலேருந்து கீழே இறங்கும்போது ஒரு மழை தண்ணி தேங்கி நிற்கிறது. அங்கே ஒரு பக்கம் எரும மாடும் குடிச்சுட்டு இருக்கு, ஒரு பக்கம் சேஷாசாமனும் ஜாலியாக குதிச்சு விளையாடுறாரு. ஆனந்த பெரு வெள்ளத்தில் இருக்கார். உடனே அர்த்தநாரி வந்து கீழே இறங்கி வர பார்த்தோன்னா சேஷாசாமன் அர்த்தநாரியை பார்த்தோன்னா அங்கேருந்து சேத்துல இருக்கிறவர் ஓடி வராராம். ஓடி வந்து அர்த்தநாரியை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தடவி கொடுக்குறாராம். தடவி கொடுத்தோடனே அவரோட வெள்ளை வஸ்திரம் எல்லாம் அப்படியே சன்னியாச கோலமா ஆயிடுறதாம். அப்படி சொல்றாரா, நீ வந்து சன்னியாசி தான் நீ, ஏன்னா உங்க அப்பா எல்லாம் வந்து முன்னோர்கள்லாம் சன்னியாசியா இருந்திருக்காரு, அதனால நீயும் சன்னியாசியா சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியும் கேட்டோன்னா எனக்கு திருப்புகழ் தான் தெரியும்னு இதுல சிவமானச பூஜையில ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகச்சரா பிராணா சரீரம் கிரகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது வந்து எல்லாத்துலயும் நான் ஆத்மாவை பாக்குறேன், எனக்கு எல்லாம் அப்படி நான் என்னெல்லாம் பண்றேனோ அதெல்லாம் இதுதான், எல்லாம் உனக்கு பண்ற நைவேத்தியமா ஆட்டும் எல்லாம் அந்த ஸ்லோகத்துல வரும். இதுக்கு ஈக்குவலண்டா திருப்புகழ் இருக்கான்னு வள்ளிமலை சுவாமி பாடி காமிக்கிறார். எனது யானும் வேறாகிங்கிற அந்த திருப்புகழை பாடி பாடி காமிக்கிறார். அமல வாயு ஓடாதன்னு அந்த ஒரு திருப்புகழ் இருக்கு. இதய பாவனாதீத்த மருள்வாயேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். நீ உனக்கு திருப்புகழே போறோம், இப்போ நீ வந்து வள்ளிமலைக்கு போன்னு சேஷாதி சுவாமியில தான் அவர் அனுப்புறார். ஆனால் வள்ளிமலைக்கு குருநாதர் சொன்னாருன்னு போறார். அங்க வந்து நல்லா அப்படியே மெடிடேஷன் இருக்கார். அப்படி மெடிடேஷன் இருக்கும்போது அப்பதான் சுவாமியில வந்து எப்படி வர்றாருன்னா, அவர் டெய்லி மத்தியானம் ஏதோ சாப்பாடு பண்ணி கல்பாறையில வைப்பாராம். அப்ப கீரிப்பிள்ளை ரூபத்துல வந்து சேஷாதி சுவாமியில வந்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு போவாராம். சேஷாதி சுவாமி திருவண்ணாமலைக்கு போடனே எப்படி காஞ்சிபுரத்துல ஸ்மசானத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணா, அதே மாதிரி திருவண்ணாமலையிலும் ஒரு ஸ்மசானத்துல போய் ஏதோ உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பாராம். தனக்கு வந்து பக்தர்கள்லாம் போடுற சால்வையும் பட்டு வேஷ்டியெல்லாம் வந்து புது வேஷ்டியெல்லாம் அந்த வெட்டியானு கொடுத்துட்டு, வெட்டியானோட அந்த கருப்பு வேஷ்டி இருக்குமே அவன் அதெல்லாம் குளிச்சு கறி படிஞ்சிருக்கும், அதை கட்டின்னு இது பண்ணுவான், மெடிடேஷன் பண்ணுவான். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்குவான், நான் உட்காந்து ஜபம் பண்ணுவேன். அதனால சுவாமியில அவ்வளோ காஷ்ட மௌனமா நல்ல தீவிர சமாதியில இருந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த முருகன் அந்த வெட்டியான். அந்த வெட்டியான் வந்து சுவாமிகளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டா. சுவாமிகள் வந்து சித்தியார டயத்துல என்னாச்சுன்னா, அந்த முருகன் வெட்டியான் வந்து ஏதோ ஊருக்கு போயிட்டான். இப்போ சுவாமிகள் சித்தியானது தெரிஞ்சோன்னே அந்த புதைச்ச இடத்த போட்டு அழும், சாமிங்களே என்னை விட்டுட்டு போயிட்டேன்ட்டு. அப்போ சுவாமிகள் சொல்றாரு, நீ வள்ளிமலைக்கு வா, நான் அங்கதான் இருக்கேன். இப்போ வள்ளிமலைக்கு அங்க போய் பாத்துக்கலாம், இல்லவே இல்லை. அப்போ வள்ளிமலை சுவாமிகிட்ட கேட்கறாரு. அப்போ வந்து வள்ளிமலை சுவாமி எனக்கும் இங்கதான் போ, நான் வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற ஒரு கீரி பிள்ளை தான் வந்து சாப்பிடுறது, அதான் சுவாமிகளா இருக்கணும் வள்ளிமலை சுவாமிகள் சொல்றேன். அப்போ அந்த முருகனுக்கும் வந்து அந்த கீரி பிள்ளை வந்து சேஷாதி சுவாமிகளா தரிசனம் கொடுத்ததும் எனக்கு ஒரு அனுகிரகம் என்னன்னா, நான் வள்ளிமலை இதுக்கு போனப்ப மேல வள்ளி சுனியெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போனோன்னே அந்த என்ன பண்ணேன், திடீர்னு இப்படியே மேலே பெரிய பெரிய மலை மூடெல்லாம் பார்க்கும்போது 2 மலை மூடுக்கு நடுவில் ஒரு கீரி பிள்ளை கிராஸ் பண்றதை பார்த்தேன். கையில செல்லு கேமராவில் அப்படியே எடுத்துட்டு போட்டுன்னே இருந்தா ஒரு கிளிக் எடுத்துருக்கலாம். எனக்கு வந்து அதெல்லாம் எடுக்கல, செல்லுதான் இருந்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி அது பண்றதுக்குள்ள அதெல்லாம் போயிடும்.
பெரிய நான் இத்தோண்டு இருக்கேன், அந்த மலை பெருசு பெருசா இருக்கு, 2 மலைக்கு நடுவில் அந்த கீரிப்பிள்ளை. நான் படத்துல தான் பார்த்துருக்கேன், கீரிப்பிள்ளையை டைரக்டா பார்த்தது. அது அப்படியே ஒரு மலையிலேருந்து போச்சு. உடனே நான் கையை கூப்பிட்டு சேஷாதிரி குருவே சரணம் சொன்னா சொல்லிட்டேன். எங்களோட குரூப்ல போனவால நான் கண்ணில் பார்த்தேன். அப்புறம் நான் பார்க்குற அந்த வியூவை பார்த்து என் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா பார்த்தா, அப்புறம் ஆமாம்மா அப்படின்னு நான் அந்த வாலை பார்த்தேன்னா பாம்பு நினைச்சேம்மா அப்படின்னா. அப்புறம் நான் எல்லாம் ஒரு முகத்திலேருந்து எல்லாமே அதை கிராஸ் பண்ணதை பார்த்து கை கூப்பி தொழுதேன்னு அந்த வள்ளிமலை சச்சிதானந்த ஆசிரமத்துல பூஜை பண்ற பூசாரி சொல்றாமா, இங்க நீங்க கீரிப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா அது சேஷாதிரி சுவாமி தாங்க. நான் நினைச்சேன், என்னைக்கோ சுவாமியோட வரலாறு படிச்சோம், என்னைக்கோ சுவாமி வள்ளிமலை கூட்டாரு. வரும்போது மலையில ஏறும்போதெல்லாம் என் கூட வந்த கேங்கில் எல்லாருக்கும் வள்ளிமலையில சுவாமி கீரிப்பிள்ளையா தரிசனம் கொடுத்தாரு, கதையெல்லாம் சொல்லினேன். ஆனா எனக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா வள்ளிமலையில 500 படி ஏறி அதுக்கு மேல இந்த பாறை இதுல குகையில வள்ளியையும் முருகரையும் பார்த்துட்டு வேப்ப மரமா அங்க நின்னது. அதுக்கப்புறம் ஒரு பாறையில ஏறி இதுக்கு போகணும், நடந்து போய் ஒரு மாதிரி மலை பிரதேசம் மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் இதெல்லாம் செடியில மலை குச்சி சருகெல்லாம் இருக்கு. அப்படியே நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமியோட ஆசிரமம். அங்க போய் அங்கிருந்து மேல ஒரு பாறையில வழுக்கு பாறை மாதிரி இருக்கு, அது மேல ஏறி போனாதான் வள்ளி சுனையெல்லாம் இருக்கு. அங்கதான் இந்த மாதிரி இந்த கீரிப்பிள்ளை தரிசனம்லாம். அதனால அது கிடைச்சது ஒரு பெரிய பாகி. இனிமேல் நான் நினைச்சா கூட வள்ளிமலைக்கு போக முடியாது. ஏன்னா அந்த இதுல நான் சொன்னேனே, இந்த சருகெல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் போகும்போதெல்லாம் கூட ஒரு இது பார்க்கல நான் கீரிப்பிள்ளைய. நாங்களாம் கீரிப்பிள்ளை அங்க இருக்கிறதுனா எப்படியோ அதனோட கூட்டங்கள் இருக்கும்போது ஒன்றும் கள்ளப்படல. இந்த வேலி ஓனான தவிர வேற ஒரு காக்கையோ குரங்கோ ஒண்ணுமே ஒரு பட்சிகளும் இல்லை. ஏன்னா அது ஒரு வனாந்தரம் மாதிரி இருந்தது. அப்போ ஒரு ஆள் தான் கையில குச்சி எடுத்துட்டு 2 தடவை அங்கேயும் இங்கேயும் போனான். அவங்ககிட்ட தான் 2 தடவை டைரக்ஷன் கேட்டேன். என் கூட வந்தவாடம் கூட திரும்பி போலாம். நான் இல்ல இந்த தடவை விட்டானா என்னால போக முடியாதுன்னு 2 தடவை போற மார்க்கம்லாம் தெரியாம சொன்னா. 2 தடவை ஒரு தண்டு உண்டின ஒரு ஆள் எனக்கு கைட் பண்ணான். நான் அதை முருகரா தான் நினைச்சுக்கிறேன். வள்ளிமலையில முருகரு இல்லைன்னா என் மகான் சேஷாதி சுவாமி. அப்படிதான் ஒரு இடத்துல 2 பாகமா பிரிகிறது. அப்ப எப்படி போறது தெரியாதனால என் கூட வந்தவாளம் போயிடலாம் மாமி, நம்ம போவேன்னா நீங்க இன்னும் நாளைக்கு வாங்க. அப்பட அப்படியே இருங்க நான் கேட்டு வரணும்னா ஒரு மலை மேல ஒரு ஆள் உட்காந்துருந்தோம், பேண்ட் ஷர்ட் போட்டு தான் உட்காந்துருந்தோம். அப்படியே ஒரு கால் கொந்து கால் போட்டு வச்சுட்டு ஒரு கால் கையா நீட்டி உட்காந்தான். நான் கேட்டேன், ஐயா 2 பக்கமா பிரியுதுப்பா, வள்ளிமலை சுவாமி ஆசிரமம் எப்படி போனோம்னா அவன் கையை மட்டும் காமிச்சான். நான் அதை நான் ரமண பகவான் மாதிரி நினைச்சுட்டேன். அது மாதிரி அங்க போய் பெரிய பாக்கியம். அந்த வள்ளிமலையில ஒரு சிறப்பு என்னன்னா, அங்க ஒரு வள்ளி சுனை இருக்கு. அந்த வள்ளி சுனையில வள்ளிய முருகர் பரீட்சிக்கிறதுக்கு தாத்தா வருஷத்துல வரும்போது சூரிய சந்திரன் படாத இடத்துல எனக்கு தண்ணி தீர்த்த வேணும்னு கேட்டார். உடனே வள்ளி தன்னை சிருஷ்டி பண்ற ஒரு பாறைக்கு நடுவுல அந்த தண்ணிய அது இன்னும் சூரிய சந்திரன் படாத இடமா இருக்கு. தண்ணி ஒரு தவளையோ ஒரு வேற எந்த ஜந்துக்களும் கிடையாது. டேஸ்ட்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கே 10-15 லாரியில தண்ணி கொண்டு மெட்ராஸ்க்கு சப்ளை பண்ணலாமான்னு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட். அவ ஒரு அலுமினிய டம்ளர்ல தான் தண்ணி மூண்டு கொடுக்குறா அந்த பூசாரிகளை. ஏன்னா அங்க இருக்கிற வள்ளிமலை சுவாமிகளுக்கு அப்புறம் இந்த சுவாமியெல்லாம் அதான் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவளே தான் எடுத்து கொடுக்குறா, நம்மளையெல்லாம் போய் எடுத்து குடிக்க விடுறது. அப்பா குடிக்க எவ்வளோ குடிச்சுட்டே இருந்தோம் தெரியுமா தண்ணி, அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த சூரிய கலை சந்திர கலையெல்லாம் போயிட்டு சகசிராரத்துல போய் அந்த தேன் அமுதம் உணருது, அதுதான் வள்ளியோட அமிர்தம் போல இருக்காங்க. அதுதான் சிருஷ்டி பண்ணியிருக்கா. ஏன்னா அவ்வளோ டீப்ல போனாதான் அந்த மலை உச்சி கிடைக்கிறது. அங்க சகசிராரத்துல சொல்றாளே அந்த தாமரை இதழ்ல இருந்து தேன் சொட்டணும், அந்த அமிர்தம் தான் அவ சிருஷ்டி பண்ணியிருக்கா போல இருக்கு. ஏன்னா வள்ளி மார்க்கம் தானே இருக்கிறதுலே சிறந்ததும்பா. ஏன்னா வள்ளியை நாடி வந்தார் முருகர், அதனால அது சிறந்தது. அப்பேற்பட்ட வள்ளிமலையில சுவாமிகள் இன்னும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் அடுத்த பகுதியில சேஷாதி சுவாமிகள் திருவண்ணாமலையில பக்தர்களுக்கெல்லாம் என்னென்ன உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதும், சமாதி எப்படி ஆனாங்கிறதையும், இன்னும் அவர் சூஷ்ம பிரவேசத்துல இன்னும் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதையும் தொடர்ந்து நம்ம சிரவணம் பண்ணுவோம். மகானோட அனுகிரகத்தை பெறுவோம். சத்குரு சேஷாத்ரி மகாராஜ் கி ஜெய். ஞானவேல் முருகனுக்கு கரோஹரா.